ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொள்ளும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பேர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாது. ஹாய் கைஸ், நான் உங்கள் உதயா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில திருமணமாகி இந்த பெண்ணோட அம்மா வீட்டுக்கு முதலிரவு சென்ற போது அங்கு நடந்த அமானுஷ்யம் மற்றும் திகில் சம்பந்தாங்க இந்த வீடியோ. மற்ற வீடியோக்களை விட இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்குங்க. அதனால வீடியோ முழுமையாக பாருங்க. இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலை டைப் பண்றது சிரமமா இருந்துச்சு அப்படின்னா வீடியோ கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் தரேங்க. அதுல போய் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாய்ஸ் நோட்டா கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோ கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிருங்க. நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமணமாக்கி தன்னோட அம்மா வீட்டுக்கு முதலிரவுக்கு போகல அங்க நடந்த அமானுஷ்ய திகில் சம்பந்தாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோல அவங்க பேர் மென்ஷன் பண்ணலங்க. இருந்தாலும் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த வீடியோல நம்ம பேர் வச்சுக்கலாங்க. இந்த மாப்பிள்ளைக்கு பேர் முகமத்துன்னு வச்சுக்கலாங்க. இந்த பொண்ணோட பேர் மர்லியான்னு வச்சுக்கலாங்க. ஏன் இப்படி வைக்கிறேன்னா அவங்க ஒரு முஸ்லீம் குடும்பங்க, அதனால அவங்க பேர் அப்படி வச்சுக்கலாங்க. இப்ப நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாங்க. இவங்க பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் குடும்பங்க. இவங்க வத்தலகுண்டுல இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல தாங்க இவங்களுக்கு திருமணம் ஆகுது. இவங்களோட வழக்கப்படி பாத்தீங்கன்னா பொண்ணோட அம்மா வீட்டுலதான் முதலிரவு நடக்குங்க. இது இவங்களோட வழக்கம். இப்படி இருக்கையில பாத்தீங்கன்னா இந்த வத்தலகுண்டுல பள்ளிவாசல திருமணமாகி இந்த பொண்ணோட ஊர் பாத்தீங்கன்னா கொடைக்கானல்ல இருக்கக்கூடிய இந்த மர்லியாவோட அம்மா வீட்டுக்கு போறாங்க கார்ல. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இடம் போனோடனே பாத்தீங்கன்னா இந்த மர்லியாவுக்கு ஒரு மாதிரி வாமிட் வர ஆரம்பிக்குதுங்க. இந்த வாமிட் வர ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா காரை ஓரம் கட்டி நிறுத்திட்டு இந்த மர்லியா வாமிட் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு கார்ல ஏறி உட்காடுறாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் கலகலன்னு மர்லியா ஒரு மாதிரி டல்லா வர ஆரம்பிக்கிறாங்க. இதை இந்த முகமுத்து பெருசா எடுத்துக்கலங்க. வாமிட் பண்ண காரணத்தால ஒரு மாதிரி டயர்டா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பெருசா எடுத்துக்கலாங்க. இது மாரி ஒரு வழியா இவங்க இந்த மர்லியாவோட வீட்டுக்கு வந்து சென்றாங்க. இப்படி மர்லியாவோட வீட்டுக்கு அன்றைய நாள் நலம் விசாரிச்சுட்டு அன்றைக்கு இரவு முதலிரவுக்கு ஸ்டார்ட் ஆகுறாங்க. இப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த முகமத்து மர்லியாவை தொடும்போது பாத்தீங்கன்னா எனக்கு வயித்த வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இந்த முகமத்து சரி பரவாயில்ல வழியில இருக்காங்க, நம்ம இன்னொரு நாள் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடலையாங்க. அன்றைக்கு இரவு 2 பேரும் தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில சீக்கிரமா எழுந்துருச்சு இந்த மர்லியா அப்புறம் முகமது. இவங்க இந்த மர்லியாவோட ஊர் தானே கொடைக்கானல். அக்கம் பக்கத்துல உள்ள சொந்தக்காரங்க எல்லாம் இந்த முகமத்தை கூட்டிட்டு போய் சுத்தி காட்டாங்க. இப்படி சுத்தி காட்டியே பாத்தீங்கன்னா அன்றைய பொழுது ஓடிடுதுங்க. அன்றைக்கு இரவும் பாத்தீங்கன்னா இந்த மர்லியாவை முகமது தொடும்போது தொடும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு வயித்த வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப வயித்த வலிக்குதுன்னு சொல்றாங்க. சரி இன்னொரு நாள் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அன்றைக்கு இது பெருசா கண்டுக்காம விட்டுட்டாங்க இந்த முகமது. இவங்க வழக்கப்படி 3 நாள் இந்த மர்லியாவோட வீட்டுல இருப்பாங்க. 3 நாட்களும் உங்களுக்கு முதலிரவே நடக்கலைங்க. இப்ப 3 நாட்கள் கழித்து இந்த முகமத்தோட வீடு, அதாவது வத்தலகுண்டுல இருக்க முகமத்தோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா ஒரு வருட காலகட்டம் ஆகிடுதுங்க. ஒரு வருட காலகட்டம் ஆகியும் மேல கை வைக்கும் போதெல்லாம் எனக்கு வயித்த வலிக்குதுன்னு சொல்லும் போது இந்த முகமத்துக்கு டென்ஷன் ஆயிடுறாங்க. டென்ஷன் ஆனது இல்லாம ஏண்டி கிட்டத்தட்ட நம்ம கல்யாணம் ஆகி 6-7 நாள் பக்கம் ஆகுது, இன்னமும் நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கோவத்துல திட்டும்போது பாத்தீங்கன்னா இந்த மர்லியா ஒரு வார்த்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீ என் புருஷனா இருந்தா நான் தொட விடுவேன், நீ யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லும் போது இந்த முகமத்துக்கு நல்லா கோவம் சொல்லுன்னு வந்துருதுங்க. இப்போ இந்த முகமத்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏண்டி இவ்வளவு செலவு பண்ணி ஊர் அறிய கல்யாணம் பண்ணி இருக்கு, நீ யாருன்னே தெரியலன்னு சொல்றேன்னு சொல்லும் போது மர்லியா ஒரு மாதிரி கோவமா மூஞ்சி வச்சுக்கிட்டு இந்த முகமத்தை கழுத்தை பிடிச்சு மேலமா தூக்குறாருங்க சவுத்த ஒட்டி. எப்படியோ திட்டி திணறி முகமத்து தப்பிச்சு வேகமா ஓடி போய் இந்த முகமத்தோட அம்மா அப்பா கிட்ட சொல்லிடுறாருங்க. இப்படி இந்த முகமத்தோட அப்பா அம்மா கேட்கும்போது பாத்தீங்கன்னா வயித்த வலிக்கவே மட்டும்தாங்க சொல்றாங்க. அதாவது வத்தலகுண்டுல அருகாமையில இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் செக் பண்றாங்க.
இப்படி செக் பண்ணி பார்க்கும்போது டாக்டர் வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க, இவங்களுக்கு வந்து வயிற்றுல வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, இவங்க வந்து சாப்பிட்ட ஃபுட்டு எதுவும் சேராம இருக்கும், அதனால இந்த மாதிரி வயிறு வலி வரும் அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறாங்க. அன்றைக்கு இரவு வந்து நல்லபடியா தாங்க தூங்குறாங்க 2 பேரும். இப்படி தூங்கும்போது பாத்தீங்கன்னா மறுநாள் காலையில வந்து இந்த முகமத்தோட அம்மா மர்லியாவோட மாமியார் வந்து வெள்ளிக்கிழமை காரணத்தால விடிய காலில் 4:30 எழுந்திருச்சு இந்த முகமத்தோட அம்மா வந்து குரானை எடுக்கிறாங்க. குரானை கையில எடுத்து தொழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அவங்க அந்த குரானை படிக்க இந்த மர்லியா வந்து ஓடி வந்துட்டு, குரானை படிக்காதீங்க, நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு கதவுல வந்து முட்டுறாங்க டம்முன்னு. இந்த சத்தம் கேட்டு பாத்தீங்கன்னா இந்த முகமத்து வந்துடுறாங்க, முகமத்தோட அப்பா வந்துடுறாங்க. முகமத்தோட அப்பாவை பத்தி சொன்னா, இந்த முகமத்தோட அப்பா வந்து பள்ளி வாசல்ல இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் உடம்பு சரியில்லைன்னா கயிறு மந்திரிச்சு கட்டுவாங்களா, அந்த வேலை தாங்க பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து இவர் ஒரு சில மந்திரத்தை சொல்லி இந்த மர்லியா வந்து அடக்கிடுறாருங்க. அடக்கிட்டு இது என்ன குரானை வாசிக்கும் போது வந்து இவளோட உடம்புலாம் எரியுதுங்கிறா, ஏதோ சுட்டல் அடிக்கிற மாதிரிங்கிறா, ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு அன்றைக்கு காலையிலேயே வந்து வெள்ளிக்கிழமை தாங்க, அன்றைக்கு காலையிலேயே வந்து பள்ளி வாசலுக்கு வந்து இந்த மர்லியா வந்து கூட்டிட்டு போறாங்க. இப்படி மர்லியாவை கூட்டிட்டு போயிட்டு பாத்தீங்கன்னா இந்த புனிதமான தண்ணி எடுத்து 3 தடவை முகத்துல வந்து தெளிக்கிறாங்க. தெளிச்சுட்டு ஒரு கயிறை கட்டி விடுறாங்க. கையில கட்டி விட்டு சரி நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது கயிறு வந்து எப்படி விழுந்துருதுங்க. ஆனா அன்றைக்கு இரவு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா தாங்க தூங்குறாங்க. அது வந்து புனிதமான தண்ணி தெளிச்ச காரணமா என்னன்னு தெரியல, ஒரு வார காலகட்டத்துக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம தாங்க இருக்கு. அந்த ஒரு வார காலகட்டத்துல வந்து உங்களுக்கு வந்து முதலிரவு வந்து முடிஞ்சிருதுங்க. அப்படியே 1 வருட காலகட்டம் கழிச்சு இந்த கொடைக்கானல்ல இருக்கக்கூடிய இந்த முகமத்தோட மாமியார் வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு கிளம்பி கார்ல போறாங்க. இப்படி கார்ல போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இடம் சொன்னேன்ல, பர்டிகுலர் இடத்துக்கு போனோனையும் இந்த மர்லியாவுக்கு வந்து தலை சுத்தல், வாமிட் வர ஆரம்பிச்சிருக்குங்க. சரின்னு சொல்லி காரை ஓரம் கட்டிட்டு இந்த வாமிட்ல எடுத்து முடிச்சுட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு கார்ல ஏறி உட்காடுறாங்க. இப்படி வாமிட் எடுத்துட்டு வந்ததுமே பாத்தீங்கன்னா இந்த மர்லியாவோட ஃபேஸ் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டல்லாக ஆரம்பிச்சிருக்குங்க. இப்படி டல்லாக ஆரம்பிச்சதையும் பாத்தீங்கன்னா எப்படியோ வந்து இந்த மர்லியாவோட வீட்டுக்கு வந்து போய் சேர்ந்துறாங்க. இவங்க வீட்டுக்கு போனது பாத்தீங்கன்னா நல்லா கலகலன்னு சிரிச்சு பேசக்கூடிய மர்லியா அன்றைக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து எதுவுமே பேசலைங்க. இந்த மர்லியாவோட அம்மா வந்து நல்லா இருக்கியாமான்னு சொல்லி கேட்கும்போது கூட எதுவும் பேசாம அப்படின்னு மட்டும்தாங்க சொல்றாங்க. இதை பார்த்த மர்லியாவோட பாட்டிக்கு வந்து கொஞ்சம் சந்தேகம் வருதுங்க. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த முஸ்லீம் வீட்டுல மேக்சிமம் பாத்தீங்கன்னா வீட்டு முன்னாடி வந்து கண்ணாடி வச்சிருப்பாங்க. இந்த கண்ணாடியை வந்து எப்பவுமே பார்த்து அங்க உங்களோட அழகை வந்து ரசிக்கக்கூடிய ஒரு ஆளுதாங்க இந்த மர்லியா. ஆனா அன்றைக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாட்டி கண்ணாடி பாருங்க திறந்திருக்கு, அதை மூடி வைங்கன்னு சொல்லி சொல்றாங்க அவங்க பாட்டி. அது மட்டும் இல்லாம இந்த மர்லியா வந்து எப்பவுமே ஊருக்கு வந்தா இந்த பாட்டியை வந்து ஹக் பண்ணி ஒரு மந்திர வார்த்தை சொல்லுவாங்க. அது சொன்னாங்க எனக்கு புரியல, அந்த மந்திர வார்த்தையை சொல்லுவாங்களாங்க எப்பவுமே. ஆனா அன்றைக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மர்லியாவோட பாட்டி கிட்ட வந்து பக்கத்துலயே இருந்தாங்க, பேசக்கூட இல்லையா. நேரா வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த மர்லியாவோட பாட்டி வந்து பேச்ச கொடுக்கலாம் ட்ரை பண்ணாலும் எதுவும் பேசாம நேரா பாத்ரூம்குள்ள போய் குளிக்கலாம்னு சொல்லி உள்ள போயிடுறாங்க. இந்த மர்லியா குளிச்சுட்டு இருந்ததும் மர்லியாவோட பாட்டி வந்து அப்படியும் பேச்சு கொடுக்கலாம்னு பாக்குறாங்க. இந்த மர்லியாவுக்கு வந்து அவங்க பாட்டி கிட்ட பேசுறதுக்கு உடன்பாடே இல்லைங்க. வந்து வீட்டுல இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தாங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க இந்த முகமத்து. இப்படி இருக்கும்போது உங்க லேப்டாப் எடுக்கலாம்னு சொல்லி வீட்டுக்கு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில விடிஞ்சா வெள்ளிக்கிழமைங்க. இவங்க பாட்டி வந்து 5 தொழுகையும் வந்து கரெக்டா பண்ணுவாங்களாங்க. அதே மாதிரி அன்றைக்கு காலையில வந்து எழுந்திருச்சு குரானை எடுத்து மர்லியாவோட பாட்டியை வந்து வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. வாசிக்க ஆரம்பிச்சதுமே பாத்தீங்கன்னா இந்த மர்லியா அவங்களோட பெட்ரூம்ல இருந்து வேகமா அவங்க பாட்டியை நோக்கி ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு பாத்தீங்கன்னா பாட்டி வாசிக்காதீங்க, நிறுத்துங்க, குரானை நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. இவங்க சொல்ற மாதிரி குரானை வந்து பாதியில நிறுத்த முடியாதாங்க. அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்லாம் இருக்காங்க, அந்த மாதிரி தான் நிறுத்த முடியுமா. இப்ப இந்த சட்டம் கேட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த மர்லியாவோட அப்பா அம்மா 2 பேரும் வந்துடுறாங்க. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த மர்லியாவோட பாட்டியும் வந்து கடைசியா ஒரு மந்திரத்தை சொல்லி குரானை மூடி ஒரு இடத்துல எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வச்சுட்டு பாத்தீங்கன்னா என்னம்மா ஆச்சு கண்ணு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தெரியல பாட்டி, எனக்கு வந்து குரானை வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா உடம்பெல்லாம் எரியுது, அது மட்டும் இல்லாம யாரோ என்ன சுத்தி அல்ல தலையில அடிக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ வந்து இது ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்லி அவங்க பாட்டிக்கு வந்து புரியுதுங்க. இப்போ வந்து இந்த மர்லியாவோட பாட்டி வந்து மர்லியாவோட அப்பா மஜித்து கிட்ட வந்து, இங்க பாரு மஜித்து, உள்ள வந்து எதுனாலயோ வந்து பாதிக்கப்பட்டிருக்கு,
இந்த பொண்ணு வந்து இப்படி இருக்கக்கூடிய ஆளே கிடையாது, ரொம்ப ஹாப்பியா இருக்கக்கூடிய பொண்ணு, ஆனா ஏதோ ஒன்னால பாதிக்கப்பட்டிருக்கா, என்னன்னு சொல்லி பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ வந்து இந்த மஜித் வந்து என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஆமாம்மா நானும் வந்து முன்னாடியே நோட் பண்ணேன், இவன் நடந்துகிட்ட விதமே சரியில்லை, எனக்கு தெரியுதுமா இவ காலையில நடந்துகிட்ட விதத்திலேயே நான் காலையிலேயே போய் பள்ளி வாசல்ல யாராவது கூட்டிட்டு வந்து பாக்குறேன் நானு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க வந்து கொஞ்சம் வசதியான நபர் தாங்க, அதனால வந்து அந்த பள்ளி வாசல் வந்து தெரிஞ்ச ஃப்ரெண்டையே கூட்டிட்டு வந்து என்ன நடக்குன்னு சொல்லி பார்க்க சொல்றாங்க. இந்த மஜித் வந்து அவங்களோட ஃப்ரெண்டை வந்து கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மஜித்தோட ஃப்ரெண்டு வந்து வீட்டுக்குள்ள நுழையும் போது பாத்தீங்கன்னா ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. இப்படி வீட்டுக்குள்ள நுழையும் போது பாத்தீங்கன்னா இந்த மர்லியா வந்து குடு குடுன்னு கத்திக்கிட்டு வேகமா ஓடி பெட்ரூம்குள்ளோடி கதவை சாத்திக்கிறாங்க. சாத்திக்கிட்டு கத்துறாங்க ரூமுக்குள்ளேயே. ஏன்னு சொல்லி பார்த்தா என் உடம்பெல்லாம் எரியுது, என்னை யாரோ சுத்தியல்ல அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கத்துறாங்க. இப்படி கத்தும் போது பாத்தீங்கன்னா எப்படியோ இந்த மஜித்தோட ஃப்ரெண்டு வந்து இந்த ஆன்மா வந்து கட்டுக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு யாரு நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஆன்மா வந்து பேச ஆரம்பிக்கிறீங்க மர்லியாவோட உடம்புக்குள்ள. இந்த ஆன்மா என்ன சொல்லுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்க வந்து இந்த மர்லியாவும் முகமத்தும் வந்து முறை வந்து திருமணமாகி கொடைக்கானல், அதாவது மர்லியாவோட அம்மா வீட்டுக்கு வந்தாங்க பாத்தீங்களா முதல் இரவுக்கு, அதே மாதிரி புதிதாக திருமணமாகி கணவன் மனைவி வந்து ஹனிமூன்காக கொடைக்கானல் வந்திருக்காங்க. இப்படி இவங்க வரும்போது பாத்தீங்கன்னா பாதியிலே இவங்க கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகி அவங்க இறந்து போயிறாங்க கொடைக்கானல்லையே. இவங்க வந்து அங்கே இறந்து போயிறாங்க. இப்படி இறந்து போனப்போ பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் வந்து போட்டிருக்காங்க அந்த பெண். அது என்ன ட்ரெஸ்ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்க போட்டிருந்த வந்து லெகங்காங்க. அதே மாதிரிதான் இந்த முகமத்தும் மர்லியாவும் வந்து திருமணமாகி வரும்போது அதே மாதிரி லெகங்கா போட்டிருக்காங்க, அதே கலர்ல போட்டிருக்காங்க, அதே டிசைன்ல போட்டிருக்காங்க. இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆன்மா வந்து இவங்க வாமிட் பண்ண கீழே இறங்கின டைம்ல வந்து இது என்னோட லெகங்கா மாதிரியே இருக்கு, என்னோட லெகங்கா கலர்லயே இருக்கு, என்னோட லெகங்கா டிசைன்லயே இருக்குன்னு சொல்லிட்டு இது என்னோட லெகங்கா தான் சொல்லிட்டு அந்த டைம்லயே வந்து அந்த பெண்ணை வந்து அந்த ஆன்மா ப்ரொசஸ் பண்ணிருக்குங்க. இப்படி ப்ரொசஸ் பண்ண காரணத்தாலதான் வந்து அவங்க முதலிரவு தொடும் போதெல்லாம் எனக்கு வயிற்று வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொட விடாம பண்ணிருக்குங்க. இப்படி சொன்னதுமே பாத்தீங்கன்னா இந்த மர்லியாவோட அப்பா மஜித்துக்கு வந்து ஒரு விஷயம் சிங்காவி புரியுதுங்க. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த லெகங்கா வந்து கண்டிப்பா அந்த ஆன்மாவோட லெகங்கா தான் அப்படின்னு சொல்லி புரியுதுங்க. ஏன் இப்படி கரெக்டா சொல்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மர்லியாவோட கல்யாணத்துக்காக வந்து இதே மாதிரி லெகங்கா வந்து எடுத்திருக்காங்க, எடுத்து டைலர் கடையில வந்து தைக்க கொடுத்துருக்காங்க. இவங்க தைக்க கொடுத்து மறுநாள் விடிஞ்சா கல்யாணங்க. முதல் நாள் வந்து போய் பார்க்கும்போது வேலை வந்து முடியலைங்க. இப்ப வேற வழி இல்லைங்க, ட்ரெஸ் வேணும்னு சொல்லிட்டு அந்த லெகங்காவோட மாடல் கலர் எல்லாத்தையும் போட்டோ பிடிச்சிட்டு போயிட்டு செகண்ட் ஹேண்ட் கடையில போய் போட்டோவை காட்டி அதே மாதிரி ஒரு லெகங்கா வாங்கிட்டு வராங்க. இந்த லெகங்கா தாங்க அந்த பெண் இறந்து போன பெண்ணோட லெகங்கா. பெரும்பாலும் இந்த முஸ்லீம்லன்னு பாத்தீங்கன்னா வசதி கம்மியா இருக்கவங்க இந்த மாரி வாடகைக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு ரிட்டர்ன் ட்ரெஸ்ஸையும் வாடகையும் வந்து கொடுக்கறது வந்து வழக்கம் தாங்க. இதே மாரி அவங்க வந்து வாடகைக்கு தாங்க ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ட்ரெஸ் எடுத்து அந்த லெகங்கா எடுத்துக்கிட்டு போய் கல்யாணம் முடிஞ்ச அந்த லெகங்கா வந்து அவங்க கொடுத்துட்றாங்க. இப்போ வந்து மஜித்தோட ஃப்ரெண்டு வந்து நீ என்ன பண்ண இந்த பொண்ணோட உடம்புல இருந்து போவேன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ வந்து இந்த மர்லியாவோட உடம்புல உள்ள ஆன்மா வந்து அழுதுகிட்டு இந்த மஜித்தோட ஃப்ரெண்டோட காலில் விழுந்துக்கிட்டு நான் வந்து ரொம்ப நல்ல பொண்ணுதான், நானும் வந்து ஒரு முஸ்லீம் பொண்ணுதான், நான் வந்து இந்த மாதிரி திருமணமாகி இந்த கொடைக்கானல் வந்தப்ப ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டேன், நான் வந்து இறந்து போனப்போ வந்து இதே லெகங்கா தான் போட்டிருந்தேன், எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க, என்னால வந்து இந்த வீட்டுல வந்து இருக்க முடியல, அல்லாவோட சக்தியால வந்து என்னால இந்த வீட்டுல இருக்க முடியல, ரொம்ப உடம்பெல்லாம் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எனக்கு இந்த உதவி மட்டும் பண்ணுங்க, நீங்க இந்த ட்ரெஸ் எடுத்த கடையில வந்து பாத்தீங்கன்னா இந்த லெகங்கா எந்த வீட்டுல இருந்து கொடுத்தாங்கன்னு சொல்லி அட்ரஸ் எழுதி வச்சிருப்பாங்க, அவங்க அந்த அட்ரஸுக்கு மட்டும் என்ன ஒரு தடவை கூட்டிக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது மனசிறங்கி வந்த மஜித் வந்து ஒரு வாடகை கார் அரேஞ்ச் பண்ணி அப்பவே வந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு அந்த கடையை பார்த்து, அதாவது அந்த கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வத்தலகுண்டுலயே தாங்க இருக்கு. வத்தலகுண்டுல ஒரு இடத்துல வந்து அந்த வாடகை கடை இருக்கு. அந்த வாடகை கடைக்கு வந்து இந்த பொண்ணை கூட்டிட்டு போறாங்க. இப்படி போயிட்டு பாத்தீங்கன்னா அந்த வாடகை கடையில வந்து அந்த ட்ரெஸ்ஸோட அட்ரஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு, அந்த அட்ரஸ் எங்க இருந்து இருக்குன்னா திண்டுக்கல்ல தாங்க இருக்கு. அந்த திண்டுக்கல்ல நோக்கி போறாங்க. இப்படி கார்ல போயிட்டு திண்டுக்கல்ல போய் அந்த அட்ரஸ்ல அந்த வீட்டுல இறக்கி விடும்போது கதவை தட்டுறாங்க. கதவை தட்டும் போது பாத்தீங்கன்னா ஒரு பாட்டி தாங்க கதவை திறக்குறாங்க. உடனே இந்த மர்லியா வந்து அந்த பாட்டியை போய் கட்டி பிடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அழுகுறாங்க. திடுதிப்புன்னு யாராவது வந்து கட்டி பிடிச்சா என்னங்க தோணும், ஒண்ணுமே புரியாதுல்ல. அதே மாதிரி தாங்க அந்த பாட்டியும் தகச்சு போய் நிக்கிறாங்க. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா அங்க அந்த அந்த பாட்டியோட வந்து அம்மா அப்பா வராங்க. இப்படி வரும்போது பாத்தீங்கன்னா
பாட்டி பாட்டின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அழுவும் போது பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா வராங்கள, அவங்க அம்மா அப்பாவையும் போய் கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. அழுவும் போது பாத்தீங்கன்னா இந்த பாட்டி வந்து யாருமா நீன்னு சொல்லி கேட்கும்போது, பாட்டி என்னைய தெரியலையா, என்னைய மறந்துட்டீங்களா, நான் தான் பாட்டி உங்க சுமையா அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்படி இவங்க சுமையான்னு சொன்னதுமே அவங்க அம்மா அப்பா பாட்டி எல்லாருமே ஒரு மாதிரி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த இறந்து போன பொண்ணோட பேர் வந்து சுமையாங்க. இந்த சுமையா மேல வந்து உங்க குடும்பமே வந்து எல்லாரும் பாசமா இருப்பாங்களாங்க. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த சுமையாவுக்கு வந்து அடுத்தபடியா ஒரே ஒரு தம்பி மட்டும்தான் இருக்காங்களாங்க. இந்த சுமையா மேலதான் ரொம்ப பாசமா இருப்பாங்க. இந்த சுமையா வந்து இறந்து போய் அவங்க கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க சுமையாவோட அப்பா வந்து ஒரு வார்த்தை சொல்றாருங்க. நீ வந்து அடுத்தவங்க உடம்புல ஆக்கிரமிச்சு வர்றது வந்து ரொம்ப தப்புமா, நீ வந்து இந்த பொண்ணோட உடம்ப விட்டு போயிரு. இந்த பொண்ணு அதாவது ஒன்ன மாரிதான் வந்து இந்த பொண்ணும் வாழ ஒரு வீட்டுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆன்மா வந்து ஒரு பதில் சொல்லுதுங்க. என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, அப்பா நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னோட லெகங்காவை போய் நீங்க அந்த கடையில கொடுத்துட்டீங்க, அதனாலதான் வந்து நான் இந்த பொண்ணை வந்து ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணு தான் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டதுனாலதான் இந்த பொண்ணை வந்து நான் ஆக்குபை பண்ணி வந்தேன். ஆனா என் உயிர் வந்து அந்த ட்ரெஸ்ல தான்ப்பா இருக்கு. நீங்க அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி என்ன புதைச்ச கல்லறையிலே வந்து குழி தோண்டி புதைச்சிட்டீங்கன்னா நான் இந்த பொண்ணை விட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சொன்னதுமே பாத்தீங்கன்னா இந்த சுமையோட அப்பா வந்து மஜித்தோட காலில் இருந்துட்டு எனக்காக இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க, எனக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் கொடுத்துருங்க, அந்த ட்ரெஸ்ஸுக்குரிய பணத்தை நான் வந்து கொடுத்துட்றேன்னு சொன்னதும் உடனே மனசிறங்கி மஜித்தும் வந்து இந்த சுமையோட அப்பா சுமையா எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு நேரா அந்த வாடகை கடைக்கு போறாங்க. போயிட்டு பணம் கொடுத்து அந்த ட்ரெஸ்ஸையும் வாங்கிக்கிட்டு நேரா பள்ளி வாசல்ல போய் இந்த சுமையோட அப்பா வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து எடுத்து சொல்லி அவங்க வந்து பர்மிஷன் வாங்குறாங்க அந்த கல்லறையை தோன்றதுக்கு. கொஞ்சமா நகர்த்தி அந்த கரையை தோண்டி சுமையாவோட ட்ரெஸ் லெகங்கா இருக்குங்களா, அந்த லெகங்கா வந்து கொஞ்சமா குழி தோண்டி உள்ள வச்சு புதைச்சிடுறாங்க. இப்படி புதைச்சதுமே பாத்தீங்கன்னா இந்த மல்லியோட உடம்புல இருந்து அந்த சுமையா ஆன்மா வந்து போயிடுச்சுங்க. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லைங்க. அந்த சுமையாவோட ஆன்மாவோட தொந்தரவு வந்து இந்த மல்லியாவுக்கு இல்லைங்க. என்னதான் இருந்தாலும் ஒரே ட்ரெஸ்ஸுக்காக வந்து ஒரு ஆன்மா வருது வந்து இப்பதாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். இதற்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா தாங்க வாழ்ந்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த காணொலி ரொம்பவே த்ரில்லிங்கா இல்ல அப்படின்னாலும் ஓரளவுக்கு கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சுங்க. ஒரு ட்ரெஸ்ஸுக்காக ஒரு ஆன்மா வந்து ஒரு பண்ண ப்ரொசஸ் பண்ணிருக்கிறது புதுசா இருக்க காரணத்தால தாங்க நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்று உங்களோட வாழ்க்கையிலும் ஏதாவது திகிழ்ச்சி முன்னாடி இருந்துச்சுன்னா கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் தரீங்க, அதுல போய் ஃபாலோ பண்ணிட்டு வாய்ஸ் நோட்டா ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு அமானுஷ திகில் சம்பவங்களுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் உதயா.